இப்போ அவன் பாட்டு போய் டான்ஸ் ஆனா உனக்கு என்ன பிரச்சனை? ஆ? அவன் அவனுக்கு புடிச்சத செஞ்சுட்டு இருக்கான். எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கடிச்சிட்டே இருக்க? அதுக்கு இப்படியா இவ்ளோ சவுண்ட் ஃபுல்லா வச்சு இதுக்கு வயசு என்ன ஆகுது? வாய் வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோடா, உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான். டேய் எருமை மாடு, அப்படியே உன் ஜெராக்ஸ் தானே. நான் என்ன பேசுறேன்னு அதுக்கு பதில் பேசி பேசுவ பத்தியா, அதே மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. என் புள்ள என்னை மாதிரி தாண்டி இருப்பான். அகில் குட்டி அம்மா கிடக்குறா. அம்மா ஒரு லூசு. அப்பா அடிக்கடி சொல்லுவேன்ல, அம்மாக்கு அடிக்கடி மறக்கலன்றுன்னு. அதனால அம்மாவை கண்டுக்க கூடாது. ஓகே, அப்பா பாத்துக்கிறேன். அம்மா யாரு? ஆமாடா, உன் அப்பே ஒரு லூசு, நீ அதுக்கு மேல என்ன? ஆனா கார்த்தி நீ சொல்லி கொடுக்கறத அப்படியே சொல்லிட்டு இருக்கான் என்ன? ஐயோ வச்சானே செக்கு. எல்லா விஷயத்திலும் அப்படி உரிச்சு வச்சிருக்காரு. என்ன பண்றது? ஐயோ அகில்மா, அம்மா அப்படிலாம் ஒரு நாள் நினைச்சதே நடிச்சலாம். என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நீ உனக்கு தான் அம்மா மேல பாசம் இல்ல, எப்ப பார்த்தாலும் அப்பாட்டே ஒட்டிக்கிற. நீ போ. பரவாயில்ல, நடிக்கிறதுல நம்மளை விட ஆஸ்கார் அவார்டே வாங்கிடுவோம் போல. அம்மோ சாரிம்மா, அம்மாட்ட பேசு. சரி கலை, எனக்கு ஆபீஸ் வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துருவா. டேய் நில்லுடா, நீ எனக்கு என் பிள்ளைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு, நீ ஆபீஸ்க்கு போறியா? மண்டே உடைச்சிரும் பாத்துக்கோ. இப்போ என்ன என் பிள்ளை சேர்த்து வச்சிட்டு போ. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ மட்டும் தான். இப்போ நீ மட்டும் அவனுக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுக்கறீனா அவன் இப்படி அட பிடிச்சிட்டு இருப்பானா? பாரு என் மேல கோச்சிக்கிட்டான். அம்மு அச்சோ, நிஜமாவே என் குட்டி பாப்பா கோச்சுக்குச்சா? சரிடி செல்லம், இனிமே அம்மா அப்படி பேச மாட்டேன். அம்மா சாரி கேக்குறேன், தோப்புக்காரனை போடவா? கவுத்துட்டா பையன், கவுத்துட்டா. சரி, அம்மா சொல்லி காட்ட மாட்டேன். எத்தனை தோப்புக்காரனை போடணும்? அடப்பாவி, 1005? அம்மா, அம்மானால அவ்வளோ முடியாதுடாம்மா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அகில் பேசலன்னா நான் டிப்ரெஷனுக்கு போயிடுவேன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் டிப்ரெஷனுக்கு போயிட்டா என்னாகுன்னு உனக்கு தெரியும்ல. அவனை பேச சொல்றா. அது எப்படி? அம்மாவும் பையனும் சண்டை போடுவீங்களா? உங்க சண்டையை நாங்க தீர்த்து வைக்க உங்களுக்கு டிப்ரெஷனுக்கு போவீங்களா? அதுக்கு உங்க 2 பேத்துக்கு நான் தான் ஊர்வா மாதிரி கிடைச்சுனா தொட்டுக்கோ நக்கிக்கோன்னு கடைசியில 2 பேரும் அடிச்சு மலை கட்டிட்டு போடாது வெளியே நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு பத்தி விடுவீங்க. அதை பார்த்துட்டு
நறுக்கிறதுக்கு என்ன பார்த்தா கேன பைய மாதிரி தெரியுதா? ஆத்தி. ஏய் கம்முனரி, இந்த சிம்பத்தில கிரியேட் பண்ணது என்ன? அதெல்லாம் பழைய கார்த்தி. இப்பெல்லாம் கார்த்தி ரொம்ப தெளிவாயிட்டான். அம்மா. அகிலே, அம்மா கிட்ட பேசிட்ட? ஆமா, மாட்டிக்கிட்ட. அம்மா மேலலாம் உன்னால கோச்சிட்டு இருக்க முடியாது. அம்மாக்கு அது தெரியாதா என்ன? என் அழகு. உம்மா. நீ நான் நான் அட பாவிகளா, என்ன காமெடி பீஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காளா? இன்னைக்கு உன் அம்மா வரட்டும். என்ன புருஷா? என்ன புருஷா? உன் பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? ஏண்டி என் பிள்ளைங்க கிட்ட என்னடி சொல்லி வச்சிருக்க? அப்பா ஒரு காமெடி பீஸ்ன்னு சொல்றா. இந்தா தியா தியா தியா, அப்பா காமெடி பீஸா? ஏண்டி இத்தனை வருஷமா என்ன வச்சு செஞ்சது உனக்கு பத்தலையா? என் பிள்ளைங்களையும் வச்சு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? அண்ணா, ஏ கண்ணா, நீ ஏன்டா இப்படி நின்னுட்டு இருக்க? ஆ? மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டீங்களா? எப்படி பிரீத்தி இப்படி? உன்ன மாதிரி உன் பொண்ணு ஜெராக்ஸ், என்ன மாதிரி என் பையன் ஜெராக்ஸ். பாத்தியா இவ்வளவு அப்பாவியா இருக்கானு? போடி இஞ்சி தென்ன குரங்கு. எப்போதுமே தம்பிக்கும் கொடுத்துட்டு தான் விளையாடணும்னு சொல்லியிருக்கேன். என்ன தம்பி பாவம் தானே, 2 பேரும் அடிச்சுக்க கூடாதுன்னு தான் உங்களுக்கு எல்லாமே 2 வாங்கி கொடுத்துருக்கோம். உன்னை பெத்ததுக்கே இன்னைக்கு தாண்டி உருப்படியான ஒரு இது சொல்லியிருக்கேன். எப்போதுமே அம்மா மாதிரி ஆக்டிவா இருக்கணும். ஓகே கண்ணா? அக்கா கூட அடிச்சுக்காம விளையாடணும்னு அம்மா சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன அடிச்சுக்க கூடாது? ஆமா, நீங்க சொன்னதை அப்படியே அவங்க பிள்ளை கிளு கிளுன்னு கேட்டுட்டாலும். டேய் தகரட்டப்பா வாயா, எல்லாருமே உன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்கடா. என்ன என் பிள்ளைங்க நான் சொல்றத மட்டும்தான் கேக்குங்க. அதுவும் என் பொண்ணு என்ன மாதிரி, உன் பையன் உன்ன மாதிரி. ஏ சரி, ஓவரா பண்ணாத என்ன? ரொம்பதான் எப்ப பார்த்தாலும் இதுங்களே அடிச்சுக்குதுங்க. அப்ப நம்மளுக்கு இன்னும் டாமஞ்சேரி கப்பிள்ஸுங்கிற மரியாதையே போச்சுடி. நம்ம பிள்ளைங்க வந்ததுல இருந்து வாடி சண்டை போடலாம். மகிழ்ச்சி. பிள்ளைங்க கிட்ட இருந்து எவ்வளவு அழகான பேர் பாத்தியா? டேய் அது உனக்கு வர வேண்டிய பேரு. என்ன ஏனா நீ தான் இப்படி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்ன ரொம்ப தாண்டி. ஆனா குழந்தைங்க பிறந்ததுல இருந்து இதுங்களுக்கு 5 வயசு ஆகுற வரைக்கும் என்ன நீ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டடி. இருந்த அந்த லவ் எதுவுமே இல்ல. இல்ல தாத்தா பாட்டி ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணனும் அவசியமா என்ன?
டேய் டேய் இன்னும் உங்களை மாதிரி 4-5 புள்ள வைக்கலான்னு ஐடியால இருக்கேன்டா. என்னடா தாத்தான்ட்ட என்னது அஞ்சாறு பிள்ளையா? ஹலோ என்ன சார் மறந்துருச்சோ? பிச்சரும் பாத்துக்க. இத ரெண்டவே இங்க வளர்க்கிறதுக்கு வக்கு இல்லையா? இது ரெண்டே அடிச்சு மல்லு கட்டி கிடக்குது. இதுங்க ரெண்டு பேர் போடுற சண்டையவே இங்க வந்து சரி பண்றதுக்கு ஆள் இல்லையா? இதுல 4-5 வேற குத்துறங்க. அவ்வளவுதான். உனக்கு என்னடி பெத்து தானே கொடுக்குற, நீ வளர்க்கறது நான் தானே, அப்புறம் என்ன? கிழிச்சடா புல்டோசர் வாயா, நீ கிழிச்ச. அப்ப எதுக்கு அம்மா ஏத்து பேசுற? அப்படியே ஆத்தாளுக்கு தப்பாம பிறந்திருக்கான். அண்ணா நம்ம இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம என்னைக்குமே நிம்மதியா இருக்க முடியாது கண்ணா. அப்பா கூட வந்துடுறியா? வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்போ நீ சந்தோஷமா பாத்துக்கிற. தியா குட்டி, அம்மா கிட்ட அடிக்கடி கேப்பீங்கல்ல, அப்பாவை ஒரு அடியாத அடிமா, அப்புறம்தான் ஆசை எனக்கு தீரும்னு. இப்போ அம்மா அடிக்கவா? பண்ணி விட்டு தொலை, குழந்தைங்க இருக்காங்க, விட்டு. அவனை அடிக்கதான் வந்தேன், நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. இது நல்லா இருக்கே. என்னடி எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்க? நானும் புருஷங்கிட்ட காட்டு வண்டி. தியா, உன் அப்பனுக்கு நேரம் சரியில்லை. கதவை பூட்டிட்டு வா, இன்னைக்கு உன் அப்பனா நானான்னு பார்த்துறேன். விட்டா ஓடிடுவியே. ஐ லவ் யூ பொண்டாட்டி. I love you too. குழந்தைங்க இருக்காங்க, நம்ம குழந்தைங்க தானே? ஆனா 2 கேடியாச்சு. நீ நானே கேடியா இருக்கும் போது நம்ம குழந்தைங்க மட்டும் கேடியா இருக்காதா என்ன? வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. ஓ மேல ஒரு கண்ணு, நீதாய ஒரு பொண்ணு, உன்னோட இவ ஒண்ணு, உன்னை மறந்தா வெறும் மண்ணு. நள்ளிரவு நேரம் வெண்ணிலவு தொலைக்க, நல்லவன பூவ வண்டு வந்து தொலைக்க, வந்து விடு நீயும் என் உயிரை தொலைக்க. நெத்தி முடியோரோ நித்திரையை தொலைக்க, நெஞ்சு குழியோரோ நிம்மதியை தொலைக்க, அள்ளி தருவேனே அத்தனையும் தொலைக்க. ஜீவா, நில்லடி, எங்க ஓட நில். ஜீவா, என்ன என்னன்னா என்னதான் நம்ம வீடு இல்ல, இது என் அண்ணன் வீடு. இருக்கட்டும். எந்த வீடா இருந்தா என்ன? என் பொண்டாட்டி கொஞ்சம் இருக்கு, நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? போங்க ஜீவா. நம்ம அணுக்கு இன்னொரு பாப்பா ரெடி பண்ணலான்னு பார்த்தா நீ ரொம்ப தான் பண்ற. போ. நல்ல ஆசைதான், ஆசைதான் ஜீவா, உங்களுக்கு ஆசைதான். உன்னையே வச்சு சமாளிக்க முடியலையா? இதுல இன்னொன்னு வேற. விடுங்க. ஏன் நான் கேட்டா பெத்து தர மாட்டியோ? ஓ இளவு பஞ்சு உடம்பு, நான் இளம முழுவதும் தொலைக்க, ஓ செலவு செஞ்ச சிரிப்பு, நான் சகல அழகையும் தொலைக்க. இப்படியே பேசி பேசியே ஆளை மொத்தமா கவுத்துறது என்ன? பேபி வேணாம், கொஞ்ச நாள் தள்ளி போடலாம்னு சொன்னேன், கேட்க
கேட்கவே இல்லை. அப்படி இப்படின்னு பேசி இப்போ அணு வந்தாச்சு. அடுத்து அணுக்கு ஒண்ணு குத்தகன் வை. போங்க. அந்த வித்தை கூட நீ தாண்டி கத்து கொடுத்த. சி, போங்க ஜீவா. உங்க பையனுக்கு போச பாத்தீங்களா? ஆனாலும் அப்படியே உங்களை மாதிரியே தாங்க இருக்கான். எப்படிதான் இப்படி பழக்கம் வந்துச்சோ எனக்கு தெரியல. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி பொண்ணுகிட்ட. ஏன் புள்ளடி இந்த மாதிரி தான் இருப்பான். என்னமோ. ஏய் அம்மா, மது மூஞ்சியே எப்படி இருக்கு? மது, மதுமிதா. அம்மு, ஏமா ஏன் இப்படி நிக்கிறீங்க? என்னாச்சு? அண்ணா என்ன பண்ணா? டேய், அம்மா அப்பா உனக்கு தெரியாது? இங்க பாரு கேசா, அனு இங்க வந்ததுல இருந்து நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கியா? பாட்டி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பா, இப்படி ஒரு பாசமலர் எங்கேயும் பார்த்ததில்ல. ஒரு பொண்ணுகிட்ட பேச விட மாட்டேங்கிறா. நாளைக்கு இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவனோட நிலைமை. இதுக்கடி கல்யாணத்தை பத்தி இப்பதான் பேசிட்டு இருக்க. சும்மா இரு. அப்படித்தான் இருக்கணும். அண்ணன் தங்கச்சி பாசம். என்னமோ. அனு, அம்மா எங்க? ஆனாலும் உங்க தங்கச்சிக்கு ரொம்ப தாங்க. என்ன எங்க வந்தாலும் ரொமான்ஸ் தான். எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. ஒரு காலத்துல நீ அப்படித்தாண்டி இருந்த. இப்ப ஏதோ சொல்லிட்டு இருக்கு, ஒரு குழந்தை பெத்துக்கலான்னு கேட்க மாட்டேன். டேய் கேடி, பிச்சரம் பாத்துக்கோ. இன்னொரு குழந்தையா இருக்கிறதுங்களே நீ வச்சு ஒண்ணு பண்ண முடியல. இன்னொரு குழந்தை வேற. அம்மோ, அண்ணன் பாவம் தானே. பேசினா பேசிட்டு போறான். சும்மா தங்கச்சி மாதிரி பழகுமா? ஏண்டி இப்படி படுத்துற? டேய் கேசவ், உனக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருக்க. நல்லா கொண்டாடுறீங்க அத்தை பொண்ணு. அம்மோ, எதுக்குமா எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அம்மாக்கு இது பிடிக்கவே இல்லை. சரி செல்லம். டேய், பேச மாட்டேன்னு சொல்லு. அப்படிதான் சிரிப்பாதாமா. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்க நேரி வரோ தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ. சசி, பாப்பாவை பார்த்தீங்களா? அப்படியே என்னோட புத்தி. தாய் போல தானே இருந்தாகணும். இவ்வளவு அழகா டிராயிங் பண்ணிருக்கா பாரு மகிழினி. அச்சோ, என் மகிழ் குட்டி என்ன ட்ரை பண்ணாலும் அது அழகா தானே இருக்கும். அம்மா என்னைக்காவது அதை டிமோட்டிவேட் பண்ணி பேசியிருக்கனா? அப்படி நான் பேசவே மாட்டேன். என்ன பண்ணாலும் என் செல்லம் அதை ட்ரை பண்றா தெரியுமா? அந்த திறமை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா தங்கம். எப்படி சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி தாட் வந்தது? அழகு அழகா இருக்குடி பட்டு, அழகா இருக்கு சொல்லும். இதே மாதிரி நிறைய அறிவுத்திறனை வளர்த்துக்கணும். சரியா செல்லம்? அம்மா மாதிரி வரும்போது அம்மாவோட பெஸ்டா நீங்க இருக்கணும். அதுதான் அம்மாக்கு ஆசை. மூச்சு பட்டா நோகுமல்ல மூச்செடுத்தே முத்தமிட்டே நிழலு பட்டா நோகுமல்ல நிலவடங்க முத்தமிட்டே. இப்ப என்னதாண்டி பண்ணணுங்கற? அவ என்னடி சொல்றா? அவளுக்கு இந்த Dress பிடிக்கலங்கறா, மாத்தி விட. டேய், உன மூஞ்சில குத்திரும் பாத்துக்கோ. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்யுமா? இப்ப இந்த Dress வேணும்னு சொல்லுவா. அங்க ஒரு அப்போதான் படுக்க அப்புறம் மறுபடியும் Dress வேணும்னு சொல்லுவா. அப்புறம் யாருக்கு Dress மாட்டுவ? எனக்கு இந்த
ஆர்த்தி ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் உன் அப்பனுக்கு மண்டையில ஒரு முடி இருக்காது. அடி பாவிகளா, அம்மா பொண்ணு சண்டையில நான் எங்கடி வந்தேன். ஆனா நந்தினி சைடு கேப்ல என்னை நல்லா வச்சு செய்யறடி நீ. நீ அப்பா வேணா வச்சுக்கோ, எனக்கு வேற ட்ரெஸ் தான் வேணும். ஏன் ஆர்த்தி இப்படி அடம்பிடிச்சிட்டு இருக்க? தொட்டதுக்கு அடம்பிடிச்சிட்டு இருக்க. அம்மாக்கு கோவம் வருதுடி. ஏன் நீ இப்படி படுத்துற? நான் ஹாஸ்பிடலுக்கு வேற போணும்டி. இப்பா எப்ப பார்த்தாலும் நீ திட்டிட்டே இருக்க. நான் அப்பா கிட்ட போய் நீ பா. ஏன்டி இப்படி கடிக்கிற? டேய் நீ மூடு. என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். என்ன ஓவரா பண்ணுவான்? பட. டாடி திட்டு வாங்கிட்டாரு. பாத்தியா, பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் நீ வச்சு செய்யுதுங்க. என்ன இன்னும் நேரத்துல உங்க கழுத்துல தாலி கட்டணும். சரி அப்புறம் என்ன அப்புறம்? எங்கேயும் போக முடியாது. நீ ஃபுல்லா எங்க கூட தான். என்ன இங்க வெளிய போ. உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ. அம்மா வேற ட்ரெஸ் மாட்டி விடுமா? சரிடியம்மா மாட்டி விடுறேன். குட் மம்மி. என்ன பேட் மம்மியா? அப்பயாவது நீ குட் மம்மின்னு சொல்றாளே, அது மாதிரி சந்தோஷப்படண்டி. ரொம்ப தாண்டா உனக்கு, ரொம்ப தான். மாத நிலவே வாவா அடைக்கோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேன் அம்மா வச கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா. சார், இந்த மாதிரிலாம் ஒரு மூமெண்ட் என் லைஃப்ல வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். அன்னைக்கு ஏதோ சும்மா தான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் ஐ லவ் யூன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு உங்கள் குழந்தை என் வயிற்றுல விளையாடுற அளவுக்கு எல்லாமே நடந்துருச்சு. இன்னும் எதுக்கு சார்னு கூப்பிடுற? நான் என்ன வேற யாருவா? என் பொண்டாட்டிடி. இல்லை சார், எனக்கு டக்குன்னு எதுவும் மாறுறது மாதிரி தெரியல. இதை நான் எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் சார். ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லவ்லையே முதல் காதலையே அந்த காதல் மொத்தத்தையும் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னதான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருந்தாலும் என் மேலே அளவு கடந்த காதலை காட்டுறீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். ஐயோ அம்மா அறுக்காதம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணி அந்த லவ் சக்ஸஸ்ல போய் முடியலன்னா செகண்ட் லவ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். லவ் யூ ஹரி. லவ் யூ டூடி பொண்டாட்டி. இந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காம நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நான் உங்களை பார்த்தது. அன்னைக்கு மட்டும் ஸ்னேகா மேம் உங்களை வேணான்னு சொல்லலைன்னா இப்படி ஒரு அன்பான புருஷன் எனக்கு கிடைச்சிருப்பாரா? என் அப்பா அம்மா தேடி தந்திருந்தா கூட இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருப்பாரான்னு தெரியல. ஸோ ஐ எம் so lucky. Love you lots. லவ் யூ ஆல்வேஸ் லாட்ஸ். தாயான பின்புதான் நீ பெண்மணி தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி Stella, how is well now? All right? All right. நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன இல்லை, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 7 years கிட்ட ஆக போகுது. பட் இப்போ தான் நம்மளுக்கு பேபி பிறந்திருக்கு. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காமல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு குழந்தைக்கும் தாயும் ஆகியிருக்கேன். பட் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேவிட். முதல் காதலை விட 2வது காதலில் நிறைய சந்தோஷம் கிடைச்சிது உங்களால். தேங்க்யூ டேவிட். முதல் காதலில் கிடைக்காத சந்தோஷம் முழுசும் 2வது காதலில் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸ்டெல்லா. அந்த மாதிரி என் காதல் முழுவதும் உனக்கு தான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். என்ன எவ்வளவு நேரம் தான் அவங்ககிட்ட பேசாம இருக்க போற? பேசுப்ல. நீ சும்மா இரு ராக்கி, நான் கோவத்துல இருக்கேன். நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நீ ஓவரா பண்ணாதப்ல. ஏன் பிள்ளை இப்படி பண்ற? பாவம்ல, மூஞ்சி பாருப்ல. கோவமா இருக்கேன்னா கோவமா இருக்கேன், அதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. அப்போ நானும் கோவமா இருந்தா இருந்துட்டு போங்க. யார் வேணாம்னு சொன்னா? யாருக்கு என்ன வந்துச்சா? அகல்யா ரொம்ப பண்ற. நான் ரொம்ப பண்றேனா? ஓகே வச்சுக்கோங்க. நான் கோவமா இருக்கேன். டேய் ஏன்டா பார்த்தி, எதுக்குடா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் லவ்வெல்லாம் பண்ணாதீங்கன்னு கேக்குறீங்களா? டேய் சம்பந்தமே இல்லாம என்ன கோச்சிட்டு இருக்காடா? என்ன பாப்பா சரி பண்ண இல்லைன்னா எங்க போய் முடிய போதா? கோவமா இருக்கேன். நீங்க இப்ப கோவமா இருக்கியா?
வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ராக்கி. இன்னைக்கு ராக்கி காமிச்சிக்கவே மாட்டாங்க, யாரு இது நினைச்சுக்க வேணா. அடுத்த எபிசோட்ல பலமா வருவாரு. ஓகேவா? இன்னைக்கு வீடியோவே போட முடியாதுன்ற எண்ணத்துல வந்து இன்னைக்கு அட்மின் வீடியோ போட்டாச்சு. வீடியோ எடுத்திருக்கோம். அடுத்த எபிசோட்ல தரமா சந்திக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராக்கி பிடிக்கும்னு சொன்னவங்க ப்ளூ கலர் ஹார்ட் அனுப்புங்க. ஓகேவா? ராக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க ப்ளூ கலர் ஹார்ட் அனுப்பிங்க. அப்புறம் நேற்றுலாம் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. சரி விடுங்க, அதெல்லாம் அரசியல் இருக்கிறதா சகஜம். ஓகே டாடா, பை பை, see you. நாளைக்கு எபிசோட்ல சந்திப்போம். பை.